ஏன் கருப்பண்ண சுவாமி இருக்கிறார்? குலதெய்வம்னா என்ன? ஒரு 100 வருடங்கள் பின்னோக்கி போய் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் டீப்பா நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க. அதாவது இந்த கல்லுக்கு நேராவே இன்னொரு கல் நட்டு வச்சிருப்பாங்க. கருப்பண்ண சுவாமி நம்ம கோவில்ல காவல் தெய்வமா இருக்கிறாரு. ஏன் கருப்பண்ண சுவாமி இருக்கிறார்? முதல்ல கருப்பண்ண சுவாமி குலதெய்வமா நிறைய பேருக்கு இருப்பாங்க. குலதெய்வம்னா என்ன? குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குலத்திற்காக உயிரையே கொடுத்தவர்கள் குலதெய்வம் அப்படிம்பாங்க. நீங்க ஒரு 100 வருடங்கள் பின்னோக்கி போய் எந்த குலதெய்வத்தை வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு கல் நட்டு வச்சிருப்பாங்க. அதன் பிறகு ஒரு 50 வருடம் கழிச்சு அதை ஒரு 10க்கு 10 ரூம்ல கட்டியிருப்பாங்க. அதன் பிறகு பெரிய சிலை வச்சிருப்பாங்க. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் டீப்பா நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த ஒரு கல்லு நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கல்லுக்கு பக்கத்துல அதாவது இந்த கல்லுக்கு நேராவே இன்னொரு கல் நட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்க குலதெய்வ கோயில் இருக்கும். எதற்காக இந்த 2 கல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட தாத்தாவோட தாத்தாவோட அப்படின்னு முன்னோர்களை நோக்கி நீங்க போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆரிஜின் உங்க குலதெய்வமா தான் இருக்கும். உங்கள் குலத்திற்காக யார் உயிரை கொடுத்தார்களோ அவர்களை வனாந்தரத்துக்குள்ள இந்த மாதிரி ஜீவ சமாதி மாதிரி சமாதி பண்ணியிருப்பாங்க. அதுல தலைமாடு எது கால் மாடு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கல் தலைமாட்டிலையும் சின்ன கல் கால் மாட்டிலையும் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு கல்லை நட்டிங்கன்னா எது தலை எது கால்னு தெரியாது. ஏன்னா காட்டுல 8 திசையில இருந்து வழிபாடு பண்ணிட்டு திரும்ப போவாங்க. அப்படி வரும்போது எது தலைன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த 2 கல்லுமே அடையாளத்துக்காக வைக்கப்பட்டு நிறைய பேர் இதையுமே கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க வெறும் ஒரு கல்லை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கல்லை நாம நமஸ்காரம் பண்ணல. இந்த கல் அடையாளம். அவர்களை எந்த இடத்துல புதைச்சோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த கல். ஸோ நம்ம கல்லை நம்ம நமஸ்காரம் பண்ணல. பின்னாடி அந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணை அள்ளிட்டு எந்த ஊர்ல வச்சீங்கனாலும் அதனுடைய சக்தி கூடவே வரும் அப்படிம்பாங்க. நம்ம ஐதீகத்திலையுமே நம்ம ஜாதக ரீதியாகவுமே நம்ம இந்து மரபுப்படியுமே மண்ணுக்கு சக்தி உண்டு. முருகப்பெருமான் மலைகளின் அரசன். அவர் குறிஞ்சி வேந்தன். நீங்க எந்த மலைக்கு போனாலும் அந்த மலையில இருந்து மண் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோடைய அருள் உங்க வீட்டிற்கே வந்ததா அர்த்தம். நீங்க பயாலஜிக்கலாவும் இப்படிதான், ஜுவாலஜிக்கலாவும் இப்படிதான். நீங்க ஒவ்வொரு நாட்டு மக்களுமே ஒவ்வொரு வண்ணத்துல இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க. இப்போ ஆப்பிரிக்காரங்கன்னா கருப்பா இருப்பாங்க, அமெரிக்காரங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்காங்க. நாம பார்த்தோம்னா நிறமா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அந்த மண்ணுடைய தன்மை தான் காரணம். அந்த நாட்டில் நிலவக்கூடிய தட்ப வெப்பம், அது நிலத்தினுடைய தன்மை, இதை ரெண்டும் பொறுத்து ஒரு உயிர் என்ன கலர்ல இருக்குன்னு டிசைன் பண்றதே இந்த மண்ணு தான். இந்த மண்ணுக்கு அதீத சக்தி உண்டு. வெறுங்காலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மண்ணு அப்படின்னு நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய பின்புலம் இருக்கு, வரலாறு இருக்கு, வரலாற்று உண்மைகளும் இருக்கு. முன்னோர்கள் எங்க புதைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணு கொண்டு உங்க வீட்டுல வைக்கிறது நல்லது. உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கொண்டு அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி உங்க பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா என் குலதெய்வமே வீட்டுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்றவங்க வீட்டுல கூட இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஒரு பொருள், யாருடைய பொருள் எங்க இருக்கோ அந்த பொருளை தேடி அவங்க வருவாங்க. இதனால ஏதாவது சாமி கோவிச்சுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சில பேர் இதையும் சொன்னாங்க, இல்ல குலதெய்வ கோவில்ல இருந்து எந்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியும் அல்ல. உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு அவங்களா வரலன்னா நம்மளா வர வைக்கக்கூடிய ஒரு யுக்தி தான் இது. அதனால உங்க லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுல ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு போய் நீங்க உங்க குலதெய்வ கோவில்ல வச்சு, ஐயா எப்படியாவது இந்த லேண்ட் சேல் ஆகணும், ஊர்ல எல்லாருமே இதுக்கு தடை பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த லேண்ட் பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரமா சால்வ் ஆகும். உங்க குலதெய்வம் இந்த அருள் எல்லாமே உங்களுக்கு அருள் பாலிக்கும். இப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சொல்லுவாங்க குலதெய்வத்தை தாண்டி தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு வர முடியும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். நமக்கு எல்லாம் கார்டியன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது குலதெய்வம் தான். நம்ம இஷ்ட தெய்வங்கள் தான் நம்ம இப்ப வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இஷ்ட தெய்வத்தை தாண்டி ஒரு மகா சக்தி இருக்குதுன்னா அது குலதெய்வம் தான். கருப்பண்ண சுவாமி எனக்கு காவல் தெய்வமா இருந்தார். என் வாழ்க்கையில பல ஆக்சிடென்ட் ஆன போதும் என்னை காப்பாற்றின ஒரு சக்தினா அது கருப்பண்ண சுவாமி தான். ரெண்டாவது நான் அழுவும் போதும் நைட்டு உண்மையாலுமே ஒளியின் ரூபத்தில் காட்சி கொடுத்து பேசின தெய்வம்னா அது கருப்பண்ண சுவாமி தான். அதனால எப்போதும் எனக்கு கேளக்கியருக்கு நேர் முன்பாக நம்ம கோவிலில் கருப்பண்ண சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்.
அவரை தாண்டி தான் நீங்க எல்லாரும் உள்ள வந்தாகணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் கருப்பண்ண சுவாமி வாசல்லயே அதை வழி மறிக்கிறார். மறிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான், பிரச்சனை இல்லாம தான் உள்ளேயே நம்மளை அனுப்புறார். ஸோ கருப்பண்ண சுவாமியை காவல் தெய்வமா வச்சு வழிபாடு பண்ணுங்க. நம்ம கோவிலுக்கு உள்ள வரும்போதே நீங்க கருப்பண்ண சுவாமியை வழிபட்டுட்டு நீங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா சால்வ் ஆயிரும்.